வணக்கம் மக்களே! எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, என்னுடைய ஃபேவரைட் எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லத தரும் பிரண்டை துவையல். ஆமாங்க. எனக்கு எப்பயுமே ஃபேவரைட். பிரண்டைய பார்த்தா வாங்காம வரமாட்டேன். நான் இதுக்காகலாம் உழவர் சந்தைக்கு போய் வாங்கின்னு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு அழகான மண் சட்டியை எடுத்துக்கொள்ளவும். அதில் மடமட மடமடவென்று உங்களுக்கு பிடித்த தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும். பிரண்டை ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: தேவையான அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் கடலப்பயிறு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 6 கருப்பு உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல் உப்பு. முக்கியமாக பிரண்டை ஆஞ்சி கையில் வச்சுருக்கணும். பிரண்டையை நீங்கள் ஆய ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களை ஆஞ்சி எடுத்துரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி நல்லா காஞ்ச பிறகு இஞ்சி, காஞ்ச மிளகா, கடலப்பயிறு, கருப்பு உளுந்து இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கினோடனே கலர் சேஞ்ச் ஆகிடும். அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு மெல்ல ஆற விடுங்க. அது ஆறுற கேப்பில் இங்கே மறுபடியும் சட்டியிலே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும் இல்லையா? அப்படி இல்லைனா கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தெய்வ குத்தமெல்லாம் எதுவும் ஆகாது. அதில் மறுபடியும் புளியை போட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா கழுவி காய வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கணும். வதங்கின பிறகு இப்படி தான் மெலிஞ்சு போய் கிடப்பார். அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு புளியும் சேர்த்து ஒரு ஆட்டிட்டு அது கூட தேவையான அளவு கல் உப்பையும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலப்பயிறு உளுந்துலாம் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மறுபடியும் அதில் போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டுன்னு ஓட்டினீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த பதத்துக்கு தான் வரும். மறுபடியும் லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு ஓட்டினீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. சரி வாங்க, நம்ம பரோட்டா சூரி மாதிரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். மறுபடியும் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரண்டை துவையலை எல்லாத்தையும் அதில் கொட்டு ஒரு கிளறுனா சும்மா வெண்ணெய் புட்டு கணக்காக வரும். அதுவும் அந்த சைடில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்க தோணும். ஆனால் அப்போல்லாம் சாப்பிடக்கூடாது, கொதிக்க இருக்கும். மீதி இருக்கிற மிக்சியில் இருக்கிற துவையலை எப்படி எடுக்கிறது? தண்ணி ஊற்றி கிளறி அதை மறுபடியும் அதில் ஊற்றி சுருவ ஆன பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கலர் காம்பினேஷனும் நல்லா அருமையாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இதை பார்க்க என்ன தோணுது? உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு தோணுது. இந்த மைதாவை போட்டு கோந்துன்னு சொல்லிட்டு ஒன்று கிளறுவாங்க இல்லையா, இந்த போஸ்டர்லாம் ஒட்டுறதுக்கு, அது போல் தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிரண்டை ஊறுகாயை போய் எதை கூட கம்பேர் பண்ணுறியே உமா, இட்ஸ் டூ பேட் அப்படின்னு தோணுதா? ஓகே, இதோடைய கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதை விட நான் வாங்கின சட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இது ரூ. 150 மூடியோட. இதை நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. பாய், டேக் கேர்.